நபி வழியை புறக்கணித்து அனாச்சாரங்களோடு திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணத்தை புறக்கணிங்க. அதை நீங்க சமரசமாகி போகாதீங்க. நம்ம மச்சானாச்சு, நம்ம சொந்தமாச்சு, நம்முடைய அண்ணன் ஆயிற்றே, தம்பி ஆயிற்றே, அக்காவாயிற்றே, இப்படி இந்த பேச்சு இருக்கக்கூடாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் சொந்த பந்தம் இரண்டாவது. அது பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவீர்களே ஆனால் அதில் நான் பங்களிப்பு செய்ய மாட்டேன். இப்ராஹிம் நபி எப்படி புறக்கணித்தார்கள்? சொந்த தந்தை இடத்திலேயே சொன்னார்களா இல்லையா? நான் இதுல சமரசமாக மாட்டேன்னு சொன்னார்களா இல்லையா? ஊர் மக்கள் திருவிழா கொண்டாடும் பொழுது, அனாச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அதை புறக்கணித்தார்களா இல்லையா? அதை நாம செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிறான். முந்தைய சமூகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வேதத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அன்இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி, இறைவனுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் பார்த்தால், கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்யறது. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுறுவீர்களே ஆனால் அவர்களோடு நீங்க உட்காராதீங்க, அந்த சபையில நீங்க பங்கெடுக்காதீங்க, புறக்கணிச்சிருங்க. அல்லாஹ் சமரசம் பண்ணாத அந்த சபையில நிக்காத, அவன் ஏராளமான கூத்துக்களை போடுவான், அவன் மார்க்கத்தினுடைய என்னுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் புறக்கணிப்பான், அதை நீ சகித்து கொண்டு அந்த இடத்துல உட்காராத, அதுல சமரசம் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில சமரசமில்லா தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகமெங்கும் 10 மாத கால செயல் திட்டமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பிலே தொடர் பிரச்சாரத்தினை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த தலைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து எம்மாதிரியான பாடங்களை, படிப்பினைகளை முஸ்லிம் சமூகம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள் அனைத்துமே மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எது நன்மையோ அதனை நன்மை என்றும், எது தீமையோ அதனை தீமை என்றும் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த மார்க்கத்தை அவர் கடைபிடிப்பது உண்மை என்று சொன்னால், அவர் எந்தவித சமரசத்திற்கும் உள்ளாகாமல், எவ்வித அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ளாகாமல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள், அதற்குத்தான் ஒரு முஸ்லிம் முன்னுரிமை வழங்க வேண்டுமே ஒழிய, அதனை அவன் ஒரு பொருட்டாக கருத்தில் கொண்டு தம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர, அல்லாஹ் ரசூல் அவர்களுடைய கட்டளைகளை தாண்டி ஊர் மக்கள் நம்மை என்ன நினைப்பார்கள், சொந்த பந்தங்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை பற்றி எவ்வாறு மதிப்பீடு செய்வார்கள், இத்தகைய எண்ணங்களுக்கு இடமளித்து விடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் இருப்பது உண்மை என்று சொன்னால், எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையான கட்டுப்படுதலை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை அது முழுமையான இறை நம்பிக்கையாக, ஈமானாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா வ ரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ் அந்த வசனத்தை துவங்குகின்ற பொழுதே இப்படி துவங்குகிறான், ஃபலா வ ரப்பிக், உம்முடைய இறைவனின் மீது ஆணையாக, லா யுமினூன், இப்படிப்பட்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்களா ஆக முடியாது, இவங்க மூமின்களே இல்லைங்கிறான். அவர்கள் தங்களை மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டாலும், முஸ்லிம்கள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொண்டாலும், அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட சில பண்பை உடைய மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், லா யுமினூன், உம்முடைய இறைவனின் மீது ஆணையாக இவர்கள் மூமின்களே அல்ல, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. எதுவரையிலையும் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளான விஷயங்களிலே நபியை உம்மை நீதிபதியாக்க வேண்டும். தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் நபியாகிய உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை கேட்கணும்.
அந்த தீர்ப்பில் அவர்கள் எந்த விதமான மாற்று கருத்தையும் தெரிவிக்க கூடாது. சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை, நீங்கள் சொன்ன தீர்ப்பிலே தங்களுடைய உள்ளத்தில் எவ்வித நெருடலையும் பெற்றுக்கொள்ளாமல் முழுமையாக அந்த தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். வயு சல்லிமு தஸ்லீமா, அப்படி முழுமையாக அவர்கள் கட்டுப்படும் வரை இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மோமின்களுக்கும் எந்த ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறான்? நீ உண்மையில மோமின் என்று சொன்னால் அல்லாஹ்வாகிய நான் சொல்வதை கேள், என்னுடைய தூதர் உனக்கு என்ன சட்டத்தை சொல்கிறாரோ அதை கேள். அந்த அல்லாஹும் தூதரும் சொல்லக்கூடிய தீர்ப்பிலே உனக்கென்று சொந்த கருத்து இருக்கக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாம் இப்படி அல்லவா சொல்கிறார்கள், நாட்டு நடப்பு இப்படி அல்லவா இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இதை அல்லவா நமக்கு அறிவுறுத்துகிறார்கள், இந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறான்? நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது. இந்த சமரசம் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து தமக்கு அறிவுரை சொல்லுமாறு கேள்வி எழுப்புகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர் கேட்கிறார், குல் ஃபில் இஸ்லாமி கவுலன், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லித்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை எப்படி இருக்க வேண்டும்? லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், இதற்கு பிறகு வேறு யாரிடத்திலையும் நான் அறிவுரை என்று போய் நிற்கவே கூடாது. அவ்வளவு ரத்தின சுருக்கமான ஒரு அறிவுரை எனக்கு சொல்லுங்க, முத்தாய்ப்பான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவுரை எனக்கு நீங்கள் வழங்குங்கள். இதுக்கப்புறம் நான் யார்ட்டையுமே அறிவுரைன்னு போய் நிற்க கூடாது, அந்த மாதிரி எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதனை தெளிவாக சொல்ல வேண்டும். சொன்னா மட்டும் போதாது, சும்மஸ்தகீம், அதுல உறுதியா நிக்கணும். அந்த கொள்கையை அசைத்து பார்ப்பதற்கு பலரும் உனக்கு பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைப்பார்கள், அசைத்து பார்க்க முயற்சிப்பார்கள், அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்து விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். சும்மஸ்தகீம், அதுல நீ உறுதியாக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காம உறுதியாக நிற்க வேண்டும். இதுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு அறிவுரையை சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு எதை வழங்குகிறார்கள் அறிவுரையாக? இஸ்லாத்தில் இருக்கிறோம்னா இஸ்லாத்தில் உறுதியா இருக்கணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக, அவருடைய சொல்லை தாண்டி வேறு யாருடைய பேச்சிற்கும் முன்னுரிமை கொடுக்காதவர்களாக, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது அதுல எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் கொடுக்காதவர்களா நாம் இருக்கணும். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முஸ்லிம் இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சொல்லிலேயும் பல்வேறு வகையில் சிறப்பித்து சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் அவரை பெரும் அளவிற்கு புகழ்ந்து பாராட்டி பேசுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தையே இப்ராஹிமின் மார்க்கம் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் புகழ்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கும் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய மோமின்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபி உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, இப்ராஹிமை பின்பற்றிய மோமின்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி. அப்ப இப்ராஹிம் நபியை நம்ம முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு சிறப்பு பண்பை நமக்கு எடுத்துரைக்கிறான். அந்த பண்பும் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் எந்த சமரசமும் செய்யாதவர்கள். அதைத்தான் அல்லாஹ் பாராட்டி சொல்றான். இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இப்ராஹிமோடு இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா? இது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியில் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும், நாங்கள் உங்களிலிருந்து விலகியவர்கள், ஒ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி,
அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அத்தகைய போலி கடவுள்களை விட்டும் நாங்கள் விளங்கியவர்கள். உங்க கூட நாங்கள் சேர மாட்டோம். நீங்க இருக்கிற அசத்தியத்தில் உங்களோடு நாங்கள் உறவாட மாட்டோம். நீங்க சொல்லக்கூடிய தவறான கொள்கையை நாங்கள் அனுசரித்து போக மாட்டோம். இன்னா புராஉம் மின்கும், உங்களிலிருந்து நாங்கள் விலகியவர்கள். யார்கிட்ட சொல்றாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் பிறந்து வளர்ந்து எந்த மக்களை எல்லாம் பார்த்து எந்த ஊர்ல வளர்ந்தாரோ அந்த சமுதாய மக்கள் மத்தியில் சொல்கிறார். அந்த ஊர் மக்கள்ல தான் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள்கிட்ட தான் அவருடைய தந்தை இருக்கிறார், அவருடைய குடும்ப உறவினர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் உள்ளடக்கிய தம்முடைய தந்தையையும் தம்முடைய சொந்த பந்தங்களையும் தம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு, இன்னா புராஉம் மின்கும், உங்களுக்கும் எங்களுக்கு இனி சம்பந்தம் இல்லை. நான் உங்கள ஒரு ஆள் கிடையாது. உங்களுடைய இந்த அசத்திய கொள்கையை தவறான கொள்கையை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஓ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அந்த போலி கடவுள்களை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். நான் விலகிட்டேன், அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது போக இன்னும் சொல்லுகிறார், கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம். நீங்க சொல்லக்கூடிய எந்த சொல்லுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத விஷயங்களை நீங்கள் சொல்கிறீர்கள், மார்க்கத்தில் இல்லாதவற்றை சொல்கிறீர்கள். ஊர் மக்கள் காலம் காலமாக இதுதான் எங்களுடைய பழக்கத்தில் இருக்கிறது, தலைமுறையாக இதுதான் நடைமுறையில் உள்ளது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது எதையும் நாங்கள் செவிமடுப்பதற்கு தயாரில்லை. இது எதையுமே நான் மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். ஓ பதா பைனனா ஓ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்லாவ், இனி கொள்கை ரீதியாக உங்களுக்கு நமக்கு மத்தியில் பகைமை தான் இருக்கிறது, விரோதம் தான் இருக்கிறது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தஹு, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பும் வரை. அல்லாஹ் நம்பினா போதாது, அல்லாஹ் மட்டும் நம்பணும். அல்லாஹுக்கு மட்டும்தான் சக்தி இருப்பதாக, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதாக நம்பணும். அல்லாஹ்வை தவிர்த்து இறைவனுக்குரிய அந்த சக்தியோ ஆற்றல்களோ வேறு எந்த பொருளுக்கும் இல்லை. கல்லுக்கு இல்லை, மண்ணுக்கு இல்லை, மரத்திற்கு இல்லை, இறைவனால் படைக்கப்பட்ட வேறு எந்த மனிதருக்கும் இல்லை என்று நீங்கள் சொல்லும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒற்றுமில்லை, உறவும் இல்லை. கொள்கை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த அசத்தியத்தை நான் சகித்து கொள்ள மாட்டேன். இப்படி டிக்ளேர் பண்ணாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி டிக்ளேர் பண்றாரு. இப்படி ஊர்ல ஒருத்தர் இப்ப சொன்னார்னா அவரை பத்தி என்ன மதிப்பீடு செய்வார்கள்? இவர் ஊர்ல குழப்பம் பண்ண வர்றாரு. இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்திருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஊர் மக்கள் வைக்கக்கூடிய பேர் என்னவா இருக்கும்? குழப்பவாதி. பாருங்க, தலைமுறையா நம்ம கந்தூரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், உருசு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், தர்காவுக்கு போய் கொண்டிருக்கிறோம், தாயத்து கட்டி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கூடாதுங்கிறாரு. இதுல ஊரோட ஒத்து வர மாட்டேங்கிறாரு. ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் எதிர்த்து அவர் தனியா நிற்கிறாரு. தனியா இன்னொரு பள்ளிவாசல கட்ட போறேங்கிறாரு, தனியா அல்லாஹ்வை வணங்க போறேங்கிறாரு. இவர் பெரிய குழப்பவாதி என்று சொல்வார்கள். இன்றைக்குள்ள மக்கள் மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று சொன்ன அந்த பிரச்சாரத்தினை, ஊர் மக்கள் மத்தியில் அன்று முழங்கிய முழக்கத்தை இன்றுள்ள சமூக மக்கள் மத்தியில் முழங்கியிருப்பாரேயானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஊர் மக்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய பெயர் என்னவா இருக்கும்? குழப்பவாதி. எதையாவது பொருட்படுத்தினாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த விமர்சனங்களையோ விளைவுகளையோ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய பழி சொற்களையோ கவனத்தில் கொண்டாரா? அதுக்கேற்ற மாதிரி ஊர் மக்கள் அனுசரித்து போவேன் என்று சொன்னாரா? நீங்க உங்க ரூட்ல போங்க, நான் உங்களோட பார்த்து நான் அனுசரித்துக் கொள்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க கொண்டாடக்கூடிய திருவிழாவில் வர்றேன், நீங்க எங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, நான் உங்க சிலை வணக்க வழிபாட்டுக்கு வர்றேன் இப்படின்னு சொன்னாரா? நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது அசத்தியம்தான், அசத்தியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக சொன்னார். ஊர் மக்கள்கிட்ட மட்டுமில்லை, தன்னை பெற்றெடுத்த தந்தையிடத்திலேயும் இதே கொள்கை முழக்கத்தை முன்வைத்தார். தந்தைய சிலை வணக்கத்தை எல்லாம் நீங்க வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்ற ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது தந்தை மிரட்டுறார். இதை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்துருவியா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், கல்லால் இருந்து உன்னை கொள்ளுவேன் என்கிற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிரட்டுகிறார். வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லாமல் சொல்லுகிறார். உன்னை வெளியேற்றுவேன் என்கிறார், உன்னை கொள்ளுவேன் என்கிறார். அத்தனையும் சொன்ன நேரத்தில் தம்முடைய தந்தை இடத்துல பணிஞ்சு போனாரா? இல்லை சமரசமா போய்க்குவோம், அதுக்காக வேண்டி வீட்டை விட்டுலாம் ஏன் வெளியே போன்னு சொல்றீங்க அப்படின்னா நான் பெருசா சொல்லிவிட்டேன், சரி நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம்னு இருந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போங்கிறீங்க, உங்களை விட்டு நான் விலகுகிறேன். தந்தை இடத்துல சொல்றாரு, தஸிலுக்கும்
உங்களை விட்டு நான் விலகுகிறேன். ஒமா ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுட்டு எந்தெந்த பொருட்களை எந்தெந்த நபர்களை வணங்குகிறீர்களோ இவற்றை விட்டும் நான் விலகுகிறேன். நீங்க வணங்குறதை நான் வணங்க மாட்டேன். நீங்க அல்லாஹ் அல்லாதவற்றை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள், இதை என்னால் ஒருபோதும் வணங்க முடியாது. இந்த அசத்தியத்தை சகித்து கொண்டு இனிமேல் உங்களோடு நான் சேர்ந்து இருக்க இயலாது. வீட்டை விட்டு வெளியே போடுமா, தாராளமா போறேன். அத்தசிலுக்கும், உங்களை விட்டு நான் விலகுகிறேன். உமா ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நான் விலகுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. கொள்கையை விட்டு நீ வீட்டில் இருக்கலாம்ங்கிறாங்க, மறைமுகமா மிரட்டுறாங்க. கொள்கையை விட்டு இந்த பிரச்சாரம்லாம் வேண்டாம் உனக்கு, நாம வழி வழியாக நம்முடைய மூதாதையர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாங்களோ அதே வழிமுறையில் நாம் இருப்போம். இதை நீ ஏற்றுக்கொள்வதா இருந்தால் வீட்டில் இருக்கலாம், இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஊர்ல இருக்கலாம், இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீ நிம்மதியா வாழலாம் என்று சொன்னார்கள். ஏத்துக்கிட்டாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க? சமரசத்துக்கு உடன்பட்டார்களா? அப்படி நான் இந்த அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் சத்தியத்தை சொல்வதால், சத்தியத்தை கடைபிடிப்பதால் வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டாலும் சரி அதனை நான் ஏற்றுக்கொள்ள தயார். அந்த இன்னல்களை நான் தாங்கிக் கொள்வேனே தவிர கொள்கையில் நான் சமரசமாக போக மாட்டேன் என்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அல்லவா நமக்கு பாடம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தானே ஹஜ் பெருநாள் கொண்டாடுகிறோம். குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டினை நிறைவேற்றுகிறோம். ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ செல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நினைவாக அவர்கள் ஏற்படுத்தி தந்த பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். மக்காம் இப்ராஹிம் என்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன? மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தெந்த முனைகளில் நின்று காபத்துல்லாவை எழுப்பினாரோ அந்த இடத்துல தொழும்படி அல்லாஹ் நமக்கு சொன்னானே. அப்போ உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ செல்கின்ற பொழுது மக்காம் இப்ராஹிம் என்கிற அந்த குறிப்பிட்ட இடங்களில் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்றால் எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றி தானே, அல்லாஹ் சொன்னான் என்பதால் தானே. இந்த இப்ராஹிம் என்கிற பெயரை தானே நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சூட்டி நாம் மகிழ்ந்து கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். பேர்ல மட்டும்தான் இப்ராஹிம்னு வைக்கணுமா? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருப்பது ஆயிருமா? வருஷத்துக்கு ஒரு தடவை குர்பானி கொடுத்து விட்டால், ஹஜ்ஜு பெருநாளை நிறைவேற்றி விட்டால் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருப்பது ஆகிவிடுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தவறில் ஒரு அசத்தியத்தில் சமரசம் செய்யாமல் இருந்தார்களோ அந்த உறுதிப்பாடு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமான்னு பாருங்க. மார்க்கத்தில் உறுதியா நிற்கிறோமா? அல்லாஹ் சொல்லிட்டு எனக்கு அது மட்டும்தான், வேற யாரு சொன்னாலும் உலகமே அதுக்கு எதிரில் நின்னால் நான் பொருட்படுத்த மாட்டேன், நம்ம நிற்கிறோமான்னு பாருங்க. ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால், நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், பின்பற்றுவேன். ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, சொந்த பந்தங்கள் என்ன சொல்றாங்க, இதையெல்லாம் நான் பார்க்க தயாரில்லை என்று சொல்லுகிறோமா? அந்த உறுதிப்பாட்டை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம் சமுதாய மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவருடைய சமரசம் எல்லை மீறி போகிறது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை எல்லாம் இழந்து பிரமத கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருடைய சமரசம் ஆகிவிட்டது. மார்க்கத்தில் நான் உறுதியா நிற்பேங்கிற நிலை இன்றைக்குள்ள முஸ்லிம்களிடத்தில் இல்லை. அற்பமான விஷயங்களின் போது கூட சின்னஞ்சிறிய சிறிய சந்தோஷங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய போதனையை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டு அந்த அற்ப சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த அற்ப மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எதுல எல்லாம் நம்ம சமரசம் செய்யறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் வருது. அதுவும் யாரிடத்தில்? தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலேயே. நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம். எப்பத்திலிருந்து இருக்கிறோம்? 60லேருந்து நாங்கள் இருக்கிறோம். 60லேருந்து இருக்கிறோம். சரி, இன்னொருத்தர் சொல்லுவார் நாங்கள் 50லேருந்து இருக்கிறோம், நாங்கள் 40லேருந்து இருக்கிறோம், அங்கே சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தே இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் அங்கே யாரும் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணான்னு தெரியாது. அவ்வளவு புராணம் பேசுகிறோமே. அப்படி பேசக்கூடியவர்களிடத்திலும் கூட அதையும் தாண்டி பரவலாக இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம்ங்கிறது ஒன்று வருதா இல்லையா? இவர் தனக்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்க மாட்டாருங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, பிறந்த நாள் முதல் வருஷம் அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகுதுன்னா ஸ்வீட் கடைக்கு போயிடுவார். ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்கறது, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது, சாக்லேட் வாங்குறது, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறது. கேட்டால் என்னவா? இல்லை, சும்மா ஒரு மகிழ்ச்சிக்காக. அது அதுக்கு அன்னைக்கு செய்யணும். மகிழ்ச்சிக்காக என்றால் இதற்கு பேர் என்ன? அவர் எந்த வருஷம் பிறந்தாரோ, எந்த நாள் பிறந்தாரோ அதே நாள் அடுத்த வருஷம் வருகின்ற பொழுது 1 வயசு பூர்த்தியாகும் போது முதல் பிறந்த நாள்,
2 வயசு பூர்த்தியாச்சுன்னா அடுத்த பிறந்த நாள், 3 வயசு, இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவர் குறிப்பிட்ட அளவுக்கு வயதுக்கு வரும் வரையிலையும் குழந்தைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களாக இன்றைக்குள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா? முஸ்லிம் பெற்றோர்கள் பலரும் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இருக்குது. இது யாருடைய கலாச்சாரம்? நாம என்ன சொல்கிறோம்? நம்முடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகத்திற்கே பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுங்க. மீலாது விழா கொண்டாடலாமா? கூடாது. ஏன்பா? அது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்கல்ல. பிறப்புக்கோ இறப்புக்கோ எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தம்முடைய மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது அன்றைக்கு என்று கிரகணம் ஏற்பட்டு விட்டது. அப்ப ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவங்க புள்ள மௌத்தா போயிட்டாங்க, அதனால தான் கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இந்த பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வரும்பொழுது எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க, வாங்கங்கிறாங்க. சொந்த புள்ள மௌத்தா போயிருக்கிறார், அந்த சோகத்தில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதையெல்லாம் ஓரமாக வைத்து விட்டு எல்லாரும் வாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த சூரிய கிரகணம் என்னுடைய பிள்ளை இறப்புக்காக வந்தது என்கிறீர்கள், உங்களுக்கு என்ன விளையாட்டா? இன்ன ஷம்ஸவல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. லா யன்ஹசிஃபானி லிமௌத்தி அஹதின், யாருடைய இறப்பிற்காகவும் அவை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. பிறப்பு இறப்புலாம் அல்லாஹ் கொடுக்கிறது, யாருடைய பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் தனக்கு பிறந்தநாள் கொண்டாடினார்களா? சஹாபாக்கள் யாரும் தங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடினார்களா? கிடையாது என்கிறோம். அதனால மீலாது விழா கொண்டாடக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய தவறான ஒரு கலாச்சாரம், ஒரு பிரமத கலாச்சாரம். சொன்னோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25 வந்தா என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயேசுவுக்கு நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறோம், அது கொண்டாடலாமா? கூடாது. நாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனின் தூதர் என்று நம்புகிறோம். அவரும் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் ஏகத்துவ கொள்கை முழக்கத்தை முன்வைத்த ஒரு இறை தூதர். அற்புதமான அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம், அவருடைய தாய் ஒரு ஒழுக்க சீலர் என்று நாம மதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடலாமா? கூடாது, அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. சொல்றோமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது, ஈசா நபிக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. ஆனால் இவர் தாம் பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவார். 1 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்வீட் பாக்ஸை எடுத்து கொண்டு சொந்த பந்தங்களுக்கு நீட்டுவார். சாக்லேட் டப்பா ஒன்று வாங்கி அக்கம் பக்கத்து வீட்டினருக்கு வழங்குவார். இது என்ன கலாச்சாரம்? யாருடைய கலாச்சாரம் இது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அற்ப விஷயம் என்று நாம் நினைப்போம், அது சாதாரண ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய பார்வையில், மார்க்கத்தின் பார்வையில் அப்படி எடுத்துக்கொள்ளப்படாது. அது மட்டுமா, இன்றைக்கு உள்ள முஸ்லிம்கள்கிட்ட இந்த பிறந்தநாள் கலாச்சாரம் உள்ளுக்குள்ள வர்ற மாதிரியே எதுவும் வருகிறது. திருமண நாள் கொண்டாட்டம், இவர் கல்யாண நாளை குறித்து வச்சுக்குவார். அடுத்த வருஷம் கல்யாண நாள் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு உடனே ஒரு வாட்ஸ்அப்பில், இப்போ தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பாக வந்துருச்சுல, ஸ்டேட்டஸை போடுறதும் என் மனைவி போல் வருமா. யார் இவர்? வீட்டுக்குள்ளே போனால் மனைவியை மதிக்கிறது இல்லை, மனைவி பேச்சை கேட்கறது இல்லை, எல்லாத்தையும் திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு கல்யாண நாள் வந்துருச்சுன்னு வைங்க, ஸ்டேட்டஸில் பறக்கும், என் மனைவி தான் என் உயிரின் பாதி, நான் மீதி, இப்படின்னு கவிதையாக கொட்டுவார். அது போக கல்யாண நாள் அன்னைக்கு அவங்களை வெளியே கூட்டு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அல்லது ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு விநியோகம் செய்வது, இதெல்லாம் நம்ம சின்ன விஷயம் தான் நினைப்போம். இப்படி சின்ன விஷயம் நினைச்சு தானங்க செய்தான் நம்மளை வழிதவற செய்வான். கல்யாண நாள் கொண்டாடுறது மார்க்கத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்ணலையா? சஹாபாக்கள் திருமணம் பண்ணலையா? ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நம்ம காட்டி தந்தார்கள். திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப இலகுவான ஒன்று. அதை இன்றைக்கு சமுதாயம் அதை சிரமப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதே ஒரு தனிக்கதை, அதுவே பல மணி நேரங்கள் பேசக்கூடிய அளவுக்குள்ள ஒரு விஷயம். இதில் இந்த திருமண நாள் கொண்டாட்டம்ங்கிறது, அடுத்த வருஷம் எனக்கு திருமண நாள், இந்த வருஷம் எனக்கு திருமண நாள், இவரே சொல்லி எனக்கு நாளைக்கு என்ன நாள் தெரியுமா, இவர் சர்ப்ரைஸ் பண்ணுறாராம். யார்கிட்ட? மனைவிட்ட பேச, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா, 2 நாள் நம்ம கல்யாணம் பண்ண நாள். அப்படியா, இந்த உனக்கு அதை வைத்துக்கொள் இதை வைத்துக்கொள்னு சொல்லிக்கிட்டு இந்த திருமண கொண்டாட்டத்துக்குள்ள பல பேர் ஈடுபடுகிறார்கள். இதுவும் இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. திருமண நாள் பரிசு வழங்குவது, திருமணத்தை இந்த நாளை கொண்டாடுவது என்பதெல்லாம் பிரமத கலாச்சாரம். இஸ்லாத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? எதுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராத கலாச்சாரத்துக்குள்ள நம்ம ஏன் தலையை உள்ள விடுவானே, அதையே நம்ம பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சீரழிவுக்குள் நாமையே சிக்க வேண்டும். அதனால தானே ஒன்னொன்னா உள்ள வருது. பிறந்த நாள் உள்ள வருது, திருமண நாள் உள்ள வருது, நியூ இயர் கொண்டு வர்றார், புத்தாண்டு கொண்டாட்டம், அதுக்குள்ளே இறங்கிறார். புது வருஷம் வந்துருச்சுன்னு வைங்க, இவருக்கு மட்டும் 2 புது வருஷம், ஆங்கில புது வருஷத்தையும் விட மாட்டார். ஹிஜ்ரி வந்துருச்சுன்னு வைங்க,
முஹர்ரம் 1 ஹிஜ்ரி வரலாற்றில் இவர் தான் உருவாக்குற மாதிரியும் இஸ்லாமிய சீர்திருத்தத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மாதிரி இந்த ஹிஜ்ரியை நான் வந்து கொண்டாடி ஆங்கிலத்தை மட்டும் கொண்டாடுவது முஹர்ரம் 1ஐயும் நான் கொண்டாடுவேன் சொல்லி அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலையும் ஈடுபடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டத்திலையும் சில பேர் பட்டாசு வெடிக்கிறார்கள், இனிப்பு வாங்குகிறார்கள், அதை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்கிறார்கள். இது எதுவும் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அப்போ நம்ம இஸ்லாம் போதவில்லை என்று நினைக்கிறோமா? அல்லாஹ் நம்ம காட்டி தந்த வழிமுறை நமக்கு பத்தாதா? அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக கேட்கிறான், ஒமை யபுதகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒரு வழிமுறையை யார் பொருந்திக் கொள்வாரோ தேடுவாரோ, எனக்கு இஸ்லாம் பத்தல, இஸ்லாத்தில் 2 பெருநாள் தான் இருக்கு, பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை, திருமண நாளை கொண்டாடணும்னு இல்லை, எனக்கு எதையாவது வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் என்று யார் இன்னொன்றை தேடுகிறாரோ, ஒமை யபுதகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒரு வழிமுறையை யார் தேடுவாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது. அது மட்டுமல்ல, வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், அவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப மறுமையில நஷ்டவாளி என்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் எது? பிற மத கலாச்சாரங்களை நோக்கி பாய்வதும் அதை உள்வாங்கிக் கொள்வதும், அப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதோடு நிறுத்தி கொள்ளாம இன்னும் இன்னும் என்று புதிய புதிய வழிமுறைகளை தேடி செல்வது, இதெல்லாம் அனுசரித்து போறது தானே. இப்போ வட்டியில முஸ்லிம்களில் பலர் விழுந்து விடுகிறார்கள். ஏன் வட்டியில விழுறாங்க? ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு வேற பேர் வைத்துக் கொள்வார்கள், வெவ்வேறு பேர்களை சொல்லி அதை அனுசரித்துக் கொள்வது. இன்னொரு கூட்டம் தெளிவாகவே வட்டி என்று தெரிந்தும் கூட அது போன்றவற்றை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, அதெல்லாம் சரிங்க மார்க்கம்ங்கிறது என்னால் தொலை சொல்லுதா, மார்க்கம் தொழுகையில் ஈடுபடுறேன், சரி ரமலானுக்கு நோன்பு வைக்கணுமா வச்சிடுறேன், ஹஜ்ஜுக்கு போகணுமா போயிடலாம், பிரச்சனை இல்லை, பொருளாதார ரீதியாக மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் இது கூடும் இது கூடாது, இது ஹலால் இது ஹராம், அதெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு முஸ்லிம் வட்டியில் ஈடுபடுவார் ஆனால், வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல ஈடுபடுகிறார் என்று இருக்குமையானால் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வரம்புகளை மீறுகிறார். அல்லாஹ் சொன்ன பொருளாதார சட்டம் என்னால் கடைபிடிக்க இயலாது, வட்டியெல்லாம் தவிர்த்தா முடியுமாங்க? இந்த காலத்தில் ஒரு செல்போன் வாங்குறதா இருந்தாலும் வட்டி இருக்கிறது, ஒரு பைக் வாங்குவதாக இருந்தாலும் வட்டி இருக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் வட்டி இருக்கிறது, பேங்க்ல நாம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தை இயக்குவதாக இருந்தாலும் அதுக்கும் வட்டி தருகிறார்கள். வட்டிலாம் அதெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் தவிர்க்க இயலாது என்கிறார். அப்ப தவிர்க்க முடியாத ஒன்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா? தவிர்க்க இயலாத ஒன்றைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்தார்களா? ஏன் தவிர்க்க முடியாது? வட்டியை விட்டு தவிர்த்து ஒரு முஸ்லீம் இருக்க இயலாதா? இறைவன் தரக்கூடிய ஹலாலான பொருளாதாரத்தை பொருந்தி கொண்டு அதில் ஒரு முஸ்லீம் தம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாதா? கண்டிப்பா முடியும். மறுமை நாள் வரையிலும் அது சாத்தியம்தான். சாத்தியமான ஒன்றைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் தம்முடைய மனோயிச்சைக்கு தகுந்தமாறு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த காலத்திலெல்லாம் வட்டியை விட முடியுமா? வட்டியெல்லாம் இன்னொன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பார்க்க தான் வேணும். அல்லாஹ் சொன்னா பார்க்கணும், ரசூல் சொன்னா பார்க்கணும். அதான் நம்ம ஆரம்பத்தில் அந்த வசனத்தில் சொன்னோம், அல் நபியை நீதிபதியாக்கி ரசூல்லா எதை ஹலால்ங்கிறாங்களோ ஹலால்னு ஏற்றுக்கணும், ரசூல்லா எதை ஹராம் என்று சொல்கிறார்களோ அது ஹராம், அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு முஸ்லீம் வர வேண்டும். இல்லை வட்டி அடிப்படையிலையும் பொருளாதாரத்தை ஒருவர் சம்பாதித்துக் கொள்வாரேயானால் அதை தவிர்த்து கொள்ள முன்வர மாட்டான் என்று சொன்னால் அப்ப அவர் மார்க்கத்தில் சமரசமாகி போயிடுறாரு. அல்லாஹுடைய உத்தரவில் அவர் நின்று விடவில்லை, அல்லாஹ் சொன்னது எனக்கு போதும் நினைக்கல, தனக்கு வசதியான விஷயங்களில் மாத்திரம்தான் மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறார், வசதி இல்லாததுல மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை விட்டு விடுகிறார். அதான் அதுக்கு அர்த்தம். வட்டிலையும் சமரசத்துக்கு ஆளாயிடுறார். மிக குறிப்பான ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த திருமணம். இந்த திருமணத்தில் மட்டும் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் எத்தனை அனாச்சாரங்கள், கொஞ்சமாவது அதில் மார்க்க அம்சம் இருக்குதா? மார்க்கம் சொல்லக்கூடிய அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு திருமண நிகழ்வுகளை அரங்கேற்றுகிறார்கள். என்னமோ ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாத மாதிரியும், திருமணத்திற்கு நபிகள் நாயகம் நமக்கு எந்த வழிமுறையையும் சொல்லித்தராததை போல முஸ்லிம் சமூக மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வீட்டு திருமணங்களை நடத்துகிறார்கள். மார்க்கத்திற்கு எதிரான அத்தனை அனாச்சாரங்களிலையும் ஈடுபட்டு விட்டு கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? திருமணம் வருஷத்துக்கு ஒருக்க அவர் வீட்டில் ஒரு தடவை நடக்குது, 2 தடவை நடக்குது வாழ்நாளில், அதுல எல்லாம் கட்டுப்பாடு சொல்லலாமா? அதையெல்லாம் போய் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும்னு பார்க்கலாமா? சந்தோஷத்துக்காக சிலதை செய்து கொள்ள வேண்டியதுதான் என்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் என்கிற பேர்லேயே மார்க்கத்தின் அத்தனை விதிகளையும் வரம்புகளையும் மீறி இன்றைக்குள்ள முஸ்லிம் சமூகம் தம்முடைய திருமணங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திருமணத்தில் உள்ள அனாச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்கிறீங்க? பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. பத்திரிகைக்கு அவ்வளோ பொருளாதாரத்தை செலவு செய்வார். ஒரு பத்திரிகை அடிக்கிறாருன்னா அதுக்கே ஒரு 20 ரூபா, குறைந்தது 20 ரூபா செலவாகும். ஒரு பத்திரிகைக்கு 20 ரூபா குறைந்தது. அதிகபட்சமாக நம் சமூகத்திலே எவ்வளோ வரையிலையும் அடிக்கிறார்கள்? 100 ரூபா ஒரு பத்திரிகைக்கு. ஒரு பத்திரிகைக்கு 100 ரூபா, ஒரு பத்திரிகைக்கு 200 ரூபா அடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆக குறைஞ்சது ஒரு பத்திரிகைக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. அந்த 20 ரூபாயை செலவு பண்ணி அதில் என்ன இருக்குது? இப்போ பத்திரிக்கையை கொடுக்குறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம 10 ரூபா 20 ரூபா நோட்டை கொடுக்குறோம், அதை கிழிச்சு போட்டால் எப்படி நம்ம நினைப்போம்? கிழிச்சாருன்னா அந்த 20 ரூபா நோட்டை கிழிக்கிறாருன்னா முட்டாள்னு சொல்ல மாட்டோமா? கிழிக்கிறாருன்னு தெரிஞ்சே நம்ம அவரிடத்துல போய் அந்த 20 ரூபாயை கொடுத்தோம்னா நம்ம முட்டாள் இல்லையா? பத்திரிகை விஷயத்தில் அப்படித்தானங்க நடக்குது. ஒரு பத்திரிகைக்கு அவ்வளோ செலவு பண்ணி வீட்டில் போய் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் திருமண அழைப்புதல் கொடுக்குறாங்க அங்கே போய் கொடுப்பாங்களா? அவர் பத்திரிகையை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா கேள்வியும் கேட்பார். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்பார். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். அப்படியா? சொல்லவே இல்லை, எது எல்லாம் பத்திரிகையில் இருக்கு, அதுதான் இருக்குது. எப்போ கல்யாணம் வச்சிருக்கிறீங்க? அப்படியா? மாப்பிள்ளை யாரு, பொண்ணு யாரு, எங்கே வச்சு கல்யாணம்? அந்த மண்டபத்தில் வச்சா? எத்தனை மணிக்கு? வந்துடுறோம். இது எல்லாம் அதில் இருக்கப்பா. அப்போ எதுக்கு அது பத்திரிகையை கொடுக்கணும்? இவர் வாயினால எல்லாத்தையும் சொல்லி போடுறாரு. யார் பத்திரிகையை கொடுத்து திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாயினாலே அத்தனையும் சொல்லி விடுகிறார்கள், சொன்னதுக்கு போக பத்திரிக்கை. அப்போ அந்த பத்திரிக்கையை அவங்க பார்க்கவா செய்வாங்க? அப்படியே அந்த முன்னால் உள்ள டிசைனை மட்டும் பார்ப்பாங்க. டிசைன் நல்லா இருக்குன்னு வச்சுருவாங்க, முடிஞ்சு வச்சு. டிசைன் நல்லா இருக்குன்னு வச்சாச்சா? அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னு வைங்க, கிழிச்சு விளையாடும். சின்ன பிள்ளைங்க ஏதாவது சிறுநீர் கழித்து விட்டால், மலம் கழித்து விட்டால் எடுப்பா அந்த பத்திரிக்கையை கிழிச்சு அதை வச்சு துடைப்போம். அந்த மூத்திரத்தில் போடு, அந்த சிறுநீரில் போடு. அந்த மலத்தை துடைப்பதற்கு தான் பத்திரிகைகள் பயன்படுத்தப்படுகிறது. 20 ரூபா நோட்டை வைத்து 50 ரூபாய் நோட்டை வைத்து சிறுநீரை துடைத்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அந்த மதிப்புள்ள ஒரு பத்திரிகையை வைத்து இத்தனையும் நடக்கிறது. சமுதாய மக்கள் அனைவரும் ஓகே என்று ஒப்புக்கொண்டு செல்கிறார்கள். அப்ப இது எப்படிப்பட்ட அறிவீனம்? எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம தெரிந்தே விரயமாக்குகிறோம் என்று வருகிறதா இல்லையா? இன்னும் அந்த பத்திரிகையில் திருமணம் யாருக்கு யாருக்கும்னு போடுவாங்க. அதை பார்த்தா அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். இன்னாரின் மகனும் இன்னாரின் பேரனும் தீன்குல செல்வனும் ஆகிய, யார் அவர்? தீன்குல செல்வன், பெரிய மார்க்கத்துக்காண்டி பாடுபட்டார்ல. இன்னாரின் மகனும் இன்னாரின் பேரனும் ஆகிய தீன்குல செல்வன், ஆனா மூலன் அவர் பேர் போட்டிருக்கும். அது அந்த பக்கம் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் மகளும் ஆகிய தீன்குல செல்வி, யார்? அந்த அம்மா தீன்குல செல்வி. 2 பேரும் சேர்ந்து தீன வளர்க்கணுங்கிறதுக்காண்டி உசுரை கொடுத்து பாடுபட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால இந்த பட்டம். சரியா? அது போக ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தால் திருமணம் நடைபெறுகிறது. யார்? இந்த 2 பேருடைய திருமணம் யாருடைய துவா பரக்கத்தால் நடக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தால் இந்த திருமணம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தால் நம்ம சொல்லலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுக்குன்னு ஒரு பரக்கத்து இருக்கு, ஒரு அபிவிருத்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தனி கவனம் இருக்கிறது. அதுல ஒரு முஸ்லீம் சந்தேகப்படவே முடியாது. அது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ் ஹயாத்தா உஸ்ரோடு இருக்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி, அந்த வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஒரு துவா செய்தால் அதில் ஒரு பரக்கத்து இருக்கத்தான் செய்கிறது. அந்த துவாவிற்கென்று அல்லாஹ்விடத்தில் தனித்த கவனம் இருக்கிறது. அதை எந்த முஸ்லீம் மறுக்க இயலாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி துவா செய்வாங்கன்னு எதுவும் இருக்கா? ஒட்டுமொத்த உம்மத்திற்காக நபிகள் நாயகம் துவா செய்திருப்பார்களே ஆனால், நன்மக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துவா செய்திருப்பார்களே ஆனால், அந்த துவாவில் நம்ம போய் எப்படி சேர முடியும்? நம்ம என்ன நன்மக்கள்னு நமக்கு தெரியுமா? அப்ப இவரா வாலண்டரியா அதை போட்டுக்குவாரு. ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தால் இந்த மணமக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்னமோ துவா பண்ண மாதிரி, அப்துல் காதருக்கும் ஃபாத்திமாவுக்கும் கல்யாணம் நடக்குது, இறைவா இந்த மணமக்களுக்காக வேண்டி அருள் செய்யணும் ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச மாதிரி ஒரு இட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்ற ஒரு செயல் இல்லை, அறியாமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் என்பவர்கள் தெரிந்து கொண்ட இந்த அநியாயத்தை சொல்லி, அதற்கு பிறகு முஸ்லிம்கள் அறியாமையின் காரணத்தினால் இந்த அனாச்சாரத்தில் தொடர்ச்சியாக அறியாமையின் காரணத்தினால் நீடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் செய்யறாங்க முஸ்லிம்கள். துவா பரக்கத்தாலுங்கிறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்க. கல்யாணம் பண்றதா இருந்தால் எப்போ பண்ணுவாங்களாம்? பத்திரிகையை வாங்கி பாருங்க, காலை 10:30 அப்பதான் ஸ்டார்ட் ஆகும், நண்பகல் 12 மணிக்குள் அதோட முடிஞ்சிடும். முபாரக்கான வேலையில் 10:30 12 முபாரக்கான வேலைன்னு உனக்கு யாரு சொன்னா? முபாரக்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய நேரம்னு அர்த்தம். நீங்க பழைய பத்திரிகைகள், இப்போ சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தரக்கூடிய பத்திரிகையை தான் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தால் போல்டா இருக்கும், அது பெருசா இருக்கும். அதே மாதிரி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலையில், அதுவும் நல்ல தெளிவா இருக்கும். அப்ப முபாரக்கான வேலைன்னா என்ன அர்த்தம்? நல்ல நேரம். பிற சமூகத்தில் சொல்றாங்கல்ல, இது நல்ல நேரம், கெட்ட நேரம், இது ராகு காலம், சுக்கிரன் உச்சத்தில் நிற்கிறான், அவன் எங்க நின்னா நமக்கு என்ன இருக்கு? அதே இல்லாமல் நம்ம சமுதாய மக்கள் பார்க்கணும். அப்போ 10:30 12 மணிக்குள்ள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம், அதுதான் முபாரக்கான வேலை என்று பத்திரிகையில் அடிக்கிறாங்க. இது யாரு சொன்னா? அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா?
சஹாபாக்கள் எத்தனை பேருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் எத்தனை நபித்தோழர்கள் திருமணம் செஞ்சாங்க. அந்த திருமணத்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் யாருக்காவது வழிகாட்டினாங்களா? கல்யாணம் பண்ண புரியல 10லிருந்து 12க்குள்ள பண்ணுங்க, வேற நேரம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்களா இல்லையா? அவங்க நறுமணம் பூசியிருப்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்களே, என்ன அப்துர் ரஹ்மான் நறுமணம் கமல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நான் திருமணம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியலை, ரசூலுல்லாஹ்வுக்கே அழைப்பு கொடுக்கலை. அப்போ ரசூலுல்லாஹ்வோட உற்ற தோழர். அப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் அவர்களுக்காவது எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணீங்க? 10லிருந்து 12க்குள்ள பண்ணீங்களா? அதாங்க முபாரக்கான நேரம், மற்ற நேரம்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அப்போ இவர்களாக சமுதாய மக்கள் முபாரக்கான நேரம்ங்கிறாங்க. ஆடல் பாடல் அவ்வளவு அனாச்சாரம். ஒரு காலத்தில் திருமணம் பண்ணாங்க, சின்ன அப்போதும் அனாச்சாரங்கள் இருந்தது, மூட நம்பிக்கைகள் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிரச்சாரங்களின் மூலமாக ஒழிக்கப்பட்டது. இப்போது மீண்டும் தலையெடுத்து வருகிறார்கள். ஃபேஷன்கிற பேரில், கலாச்சாரம்ங்கிற பேரில், நவீனம் என்கிற பேரில் மீண்டும் திருமணத்தில் அத்தனை அனாச்சாரங்களில் ஈடுபடுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது நம் சமுதாயத்தினுடைய திருமணம் தானா என்று சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு. இப்போ பாருங்க, ஒரு திருமணம் அது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி வராங்கன்னு பாருங்க. வீடியோ தெரியுதா? மாப்பிள்ளை வராரு. வந்தாச்சு மாப்பிள்ளை. வெளியே பைக்கு பார்க் பண்ண இடம் இல்லை மாப்பிள்ளைக்கு. மண்டபத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. அவர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மாப்பிள்ளை. அவர் ரவுண்ட் அடிக்கிறது ஃபுல்லாக போட்டோம்னா 1 மணி நேரம் ஆகும் பைக்கில். இது நம்ம சமூகம் தாங்க. நம்ம மற்றவங்களை பற்றி இப்போ நம்ம பேசலை. நம்ம சமூகத்தில் இவ்வளோ அனாச்சாரம் நடக்குது திருமணம்ங்கிற பேரில். திருமணத்துக்கு மண்டபத்துக்குள்ளே மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணும். பார்த்தா பைக்கில் புல்லட்டில் வர்றாங்க. புல்லட்டை வந்து கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றாரு. மண்டபத்தை சுற்றி 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற பின்னால் உட்காந்துருக்கு. இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகாமல் அந்த பொண்ணு அந்த ஆணுக்கு யார்? அந்நிய பெண்ணா இல்லையா? அந்நிய பெண் தானே. திருமணம் முடிகிற வரையிலையும் அந்நிய பெண் தானே. ஒரு அந்நிய ஆண் பக்கத்தில் அந்நிய பெண் உட்காரலாமா? ஒரு ஆண்கள்லாம் அமர்ந்திருக்கிற சபையில் ஒரு பெண்ணை எந்த விதமான ஹிஜாபும் இல்லாமல் அலங்காரப்படுத்தக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா? வெட்க உணர்வு வேண்டாமா நமக்கு? அப்போ எந்த விதமான வெட்க உணர்வு இதெல்லாம் மலினப்படுத்து சாதாரணமாக்குறாங்க. அப்போ நம்மளும் இப்படி கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் கண்டித்து பேசாத காரணங்களால் எந்தெந்த இது போன்ற அனாச்சாரங்கள் எந்தெந்த ஊர்களில் நடக்குதோ இதையெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருந்தோம்னா இதை செய்வதற்கு யாரும் துணிய மாட்டார்கள். அம்பலப்படுத்தாத விளைவு ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களா, யூடியூப்பில் பார்க்குற எல்லாத்துக்கும் இன்றைக்கி தான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நம்மளை விட தம்பா துண்டு பசங்களாக இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பாய் அவர் அக்கௌண்ட் வச்சிருப்பார். நமக்கு கூட இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். அவர் இன்ஸ்டாகிராம்லாம் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு கேட்டால் எனக்கு 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சுற்றி புத்தி பார்த்தா நமக்கு 10 பேர் கூட தேராது போல இருக்கு. அவருக்கு 4000 ஃப்ரெண்ட்ஸா இன்ஸ்டாகிராமில். அப்போ எல்லாத்துலேயும் இது போன்ற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்குதா பார்க்குறாங்க. பார்த்து நம்மளும் நம்ம வீட்டு திருமணத்தை இப்படி பண்ணலாம், இப்படி படமாக செய்யலாம், சினிமா பாடல்களை ஒழிக்க விடலாம், ஆடல் பாடல் இன்னிசை கச்சேரிகள் நடத்தலாம், டான்ஸ் போடலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது. அதில் பார்த்தா தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு வயதானவர் இளைஞர்களோடு சரிக்கு சமமாக சேர்ந்து கொண்டு சினிமா பாடலை ஒழிக்க விட்டு டான்ஸ் ஆடுறாரு. எது? திருமணத்தை ஒட்டி. கேட்டால் நபி இந்த திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா வேற இருக்கிறாங்க. இப்படி அனாச்சாரங்களோடு இவர்கள் செய்யக்கூடிய திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருக்குமா? நபிகள் நாயகத்தினுடைய துவாவை நம்ம இழுப்பதாக இருந்தால் ஒரு பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் எந்த முறையை காட்டி தந்தார்களோ அந்த முறையில் திருமணம் நடைபெற்றிருக்குமே. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த மக்களை வாழ்த்தணும் நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி கொண்டால் அது வேறு. இது போன்ற அனாச்சாரங்கள் நடக்குது. சினிமா பாடலை ஒழிக்க விட்டு திருமணம் நடத்துகிறார்கள். அவ்வளவு பட்டாசு, திருமணத்தில் பட்டாசு, திருமணத்தில் பைக் ஊர்வலம். நம்ம மாவட்டத்திலே நடக்குதா இல்லையா? கல்யாணம் மாப்பிள்ளை போயிட்டாருன்னு வைங்க, இந்த மாப்பிள்ளை நண்பர்கள் தோழர்கள்ங்கிற ஒரு சைத்தான் குரூப் இருக்குது. அது ஃபுல்லாக ஒரு 10-20 பேர் சேர்ந்துக்குவாங்க. ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு வர்றோங்கிற பேரில் ஜவுளி கடைக்கு போகிறது, 40 பேர் கும்பலாக போகிறது. அவன் அதை 40 பேர் பார்த்த உடனே அவனே திடுக்கிட்டு போய் நிற்பான். என்னப்பா, எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டை வேணும், ஒரே மாதிரி நாங்கள் ட்ரெஸ்ஸு போட போகிறோம், எங்கள் நண்பர் கல்யாணம்னு அவனை பாடாப்படுத்தி ஒரு துணி எடுத்து சட்டையை போட்டுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் ஊர்வலம் போகிறாங்களாம். வித்தியாசமாக ஹார்ன் வைத்து கொண்டு திருமணத்தை ஒட்டி இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஊர்வலம் செல்கிறார்கள். சுற்றி தெரு முழுக்க ரவுண்ட் அடிக்கிறார்கள்.
மாப்பிள்ளையை வைத்துக் கொண்டும் நடைபெறுகிறது, மாப்பிள்ளை இல்லாமலும் நடைபெறுகிறது. சில இடங்களில் பைக் ஊர்வலம் போகும் பொழுது சினிமா பாடல்களையும் அவர்கள் ஒலிக்க விட்டுக் கொள்கிறார்கள். இது மார்க்கத்தில் உள்ளதா? இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா? யோசித்து பாருங்கள். அப்ப திருமணத்தின் பேரால் இந்த அளவுக்கு இவர்கள் அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்களே, இந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட திருமணத்தை நம்ம ஆதரிக்கலாமா? நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஜமாத்தின் சார்பாக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன? நபி வழியை புறக்கணித்து அனாச்சாரங்களோடு திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணத்தை புறக்கணிங்க. அதை நீங்க சமரசமாகி போகாதீங்க. நம்ம மச்சானாச்சு, நம்ம சொந்தமாச்சு, நம்முடைய அண்ணன் ஆயிற்றே, தம்பி ஆயிற்றே, அக்காவாயிற்றே, இப்படி இந்த பேச்சு இருக்கக்கூடாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் சொந்த பந்தம் இரண்டாவது. அது பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவீர்களே ஆனால் அதில் நான் பங்களிப்பு செய்ய மாட்டேன். இப்ராஹிம் நபி எப்படி புறக்கணித்தார்கள்? சொந்த தந்தை இடத்திலேயே சொன்னார்களா இல்லையா? நான் இதுல சமரசமாக மாட்டேன்னு சொன்னார்களா இல்லையா? ஊர் மக்கள் திருவிழா கொண்டாடும் பொழுது, அனாச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அதை புறக்கணித்தார்களா இல்லையா? அதை நாம செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வக்கது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிறான். முந்தைய சமூகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வேதத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அன்இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி, இறைவனுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் பார்த்தால், மறுக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுறதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய வசனத்தை யாரெல்லாம் மறுத்து கொண்டு கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்யறது. கேட்டால் நபி வழி திருமணம், இஸ்லாமிய திருமணம் என்று பெயரிட்டு வைத்துக் கொள்வார்கள். திருமணத்தில் இஸ்லாம் காட்டி தந்த எந்த வழிமுறையும் கடைபிடிக்க மாட்டார்கள். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுறுவீர்களே ஆனால் ஃபலா தகுதுமாகும், அவர்களோடு நீங்க உட்காராதீங்க, அந்த சபையில நீங்க பங்கெடுக்காதீங்க, புறக்கணிச்சிருங்க. அல்லாஹ் சமரசம் பண்ணாத அந்த சபையில நிக்காத, அவன் ஏராளமான கூத்துக்களை போடுவான், அவன் மார்க்கத்தினுடைய என்னுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் புறக்கணிப்பான், அதை நீ சகித்து கொண்டு அந்த இடத்துல உட்காராத, அதுல சமரசம் கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? எழுந்து வந்துறேன், மீறி நீ அங்கே உட்கார்ந்திருப்பாயானால் இன்னக்கும் இதம் மிஸ்லும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். யார் அந்த அனாச்சாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு குற்றத்தை பாவத்தை சம்பாதிக்கிறாங்களோ அதே பாவம் உங்களுக்கும் கிடைத்துவிடும், அந்த பாவத்தை உனக்கும் நான் எழுதி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். அப்ப இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள்ல சமரசம் கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம சமரசம் ஆகலாமா? இது திருமணத்தின் பேரால் நடக்கக்கூடிய கூத்துங்க, பட்டாசு போடுறாங்க, ஆடல் பாடல் நடக்கிறது, சினிமா பாடல்களை ஸ்பீக்கர்ல போட்டு ஒலிக்க விடுகிறார்கள், ஊர்வலம் செல்கிறார்கள், ட்ரெஸ் எடுக்கிறங்கிற பேரில் அவ்வளோ பொருளாதாரத்தை விரயம் செய்கிறார்கள். அத்தனை துளி கூட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடையாளம் இருக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லித் தருகின்ற பொழுது இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முஅனால், செலவு குறைந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம் என்றார்கள். இன்னைக்கு அப்படியா இஸ்லாமிய திருமணங்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய திருமணங்கள் அப்படியா செய்கிறார்கள்? திருமணம்னு வந்தா தான் அத்தனை பொருளாதாரத்தையும் இழக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருப்பாரு, அது எல்லாம் ஒரு நாள்ல கரைந்து விடும். எதுல? திருமணத்தில் கரைந்து விடும். சாப்பாட்டுக்கே பல லட்சங்களை செலவு பண்ணுவார், 2 லட்சம் 3 லட்சம். ஆடை வகைகள் அதுக்கு பல ஆயிரங்கள். ட்ரெஸ் எடுக்க போவார், மாப்பிள்ளை தனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, அதுக்கு முன்னால பார்த்தா மாப்பிள்ளை நண்பர்கள்லாம் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கணுமா, அவங்களுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு மாமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மச்சானுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மச்சானுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஏகபோகமா திருமணத்தின் பேரால் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதற்கே பல ஆயிரங்களை செலவு செய்கிறார்கள். அதுவும் சாதா சட்டையெல்லாம் போட மாட்டார். இவர் நம்ம பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு மாதிரி. அப்போ திருமணத்துக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய கோட்டு சூட்டு, அது சின்ன அளவில் ஒரு அற்பமான தொகையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த கோட்டு சூட்டு இருக்கிறதுக்கு 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணுறது. அதே மாதிரி தான் பெண்கள்லையும் திருமணத்துக்கு நார்மலாக எப்போதும் உடுத்துவதை போல ஒரு ஆடை, அதில் ஒரு சிறப்பான ஆடையை அவங்க உடுத்தி கொள்ளணும்னு விரும்பினா கூட பிரச்சனை இல்லை. அந்த ஆடைக்காக பெரும் அளவுக்கு பொருளாதாரம் செலவு பண்ணுறது. திருமண பட்டுன்னு எடுக்க போவாங்க, அதுக்கு ஒரு பெரிய கும்பல் போகும். திருமண பட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வேனில் கிளம்புவாங்க, அதுக்கு ஒரு ஆட்டோவில் 2-3 ஆட்டோவில் சேர்ந்து போகிறது. அப்போ அங்கே என்ன திருமண பட்டு எடுக்கிறது எவ்வளவு? 20,000 ஒரு சேலை, 20,000 30,000. மற்ற நாட்களில் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஆடை எடுப்பார்களா? இந்த திருமணம்னு வரும்பொழுது தானே காசு அவ்வளவு தண்ணியாக செலவு செய்கிறோம். ஒரு சேலைக்கு 20,000, ஒரு சேலைக்கு 30,000.
அதுவும் அந்த சேலை என்ன திருமணத்தில் மட்டும் உடுத்தி விட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுருவாங்க, பீரோலுக்கு மேலே இருக்கும், டாப்பில் இருக்கும். அது அவ்வளோதான், திருமணப்பட்டு கல்யாண நாளில் உடுத்திய பட்டுன்னு அதுக்கு ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் எப்போவுமே அந்த ட்ரெஸ்ஸு கீழே வராது. அதுக்கு 20,000, அதுக்கு 10,000, குறைஞ்சது 10,000. ஆக பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக இருந்தால் கூட 5,000 ரூபா செலவு பண்ணுறாங்க அது ஒரு சேலைக்கு. நார்மலாக இருக்கும்போது அப்படி ட்ரெஸ் எடுப்பாங்களா? நார்மலாக அந்த ட்ரெஸ்லாம் கிடையாது. நார்மல் ட்ரெஸ் எடுக்காந்தா 100 ரூபா 200 ரூபாயில் முடிஞ்சிடுறது. 300 ரூபாய்க்கு சேலை இருக்கான்னு ஜவுளி கடைக்காரனை பாடாப்படுத்துறது. 300 ரூபாய்க்கு இருக்கா, ஆடி தள்ளுபடி போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறது. கல்யாண நாளில் அந்த ஒரு சேலைக்கு மட்டும் என்ன 20,000, 30,000, 50,000. அதில் அந்த சேலையில் மாப்பிள்ளை பொண்ணு பேர் வேறு எழுதணுமா, மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் அவள் திருமண நாள் எல்லாத்தையும் எழுதி அந்த சேலை வரும். இதுக்கு 20,000, 30,000 தேவையா? இப்படி பொருளாதாரத்தை திருமணம் என்கிற பேரில் இவ்வளவு நம்ம ஆடம்பரமாக ஏன் செலவு பண்ணணும்? நம்ம அம்பானி ஆடம்பரத்தை கண்டிக்கிறோம். அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் 0.2 அவ்வளவுதான் திருமணத்தில் செலவு பண்ணியிருக்கிறான். 5,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறான். அதனுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தில் ஒட்டுமொத்த சொத்தில் 0.2% தான். ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, இந்தியர்கள் தங்களுடைய திருமணத்தில் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா தங்களுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தில் 5லிருந்து 10% வரையிலையும், இன்னும் சிலர் 12% வரை தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க. அம்பானி கூட 0.2ங்க, 5,000 கோடி அவனுடைய ஒட்டுமொத்த சொத்துல 5,000 கோடிங்கிறது அவனுக்கு 0.2. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பலரும் குறிப்பாக முஸ்லிம்களும் தங்களுடைய பொருளாதாரத்தில் 10% செலவு பண்ணி, இன்னும் சில பேர் 5% செலவு பண்ணி திருமணம் பண்றாங்க. விருந்துக்கு அவ்வளவு செலவு. திருமணத்தை ஒட்டி ஒட்டுமொத்த சொந்தம் பந்தம் யாரு வந்தவன் வராதவன் எல்லாருக்கும் கேட்டா என்ன, எங்க குடும்பம் பெருசு, மற்ற எல்லாருமே அனாதை மாதிரியும், அவருக்கு மட்டும்தான் ஒரு பெரிய குடும்பம் இருக்கிற மாதிரி. ரசூலுல்லாவுக்கு பெரிய குடும்பம் இல்லையா? இருக்குதுலே பெரிய குடும்பம் ரசூலுல்லாவுடைய குடும்பம் தான். குறைஷிகள்னு எடுத்தோம் நீங்க, அவ்வளோ பெரிய குடும்பம். அல்லாஹ்வின் தூதர் அவ்வளோ பெரிய குடும்பத்தையும் அழைத்து தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்களா? அப்படி ஒரு வழிமுறை நம்ம கடைபிடிச்சு தந்தாங்களா? கிடையாது. அப்போ திருமணத்தின் பேரால் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், கூப்பிடாட்டி அவர் சங்கடப்பட்டுருவாரு. அதன் பேரில் ஒரு விருந்து, எவ்வளோ பேர் விருந்து வகைக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறாரு. சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைத்து விருந்து கொடுக்குறங்கிற பேரில் பல லட்சங்களை கடனுக்கு வாங்கி செலவு பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை விற்று கல்யாணம் பண்ணுறாங்க. தேவையா நமக்கு இது? அந்த சொத்தை திருமணமாகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுத்தால் கூட அவங்க அதை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்களா இல்லையா? அல்லது அவர் ஒரு பொருளாதாரத்தில் முடக்குவாரையானது அந்த பொருளாதாரத்தை ஒரு வியாபாரத்தில் முடக்குனா அவருக்கு மாதாந்திர அடிப்படையில் ஏதேனும் ஒரு வருமானம் வருமா இல்லையா? இதையெல்லாம் பொருட்படுத்தாம திருமணம் என்கிற ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை விரயமாக்குகிறார்கள். இதுல மார்க்கத்தில் இல்லாத பெண் வீட்டு விருந்து வேற. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த விருந்துங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு பார்க்க போறோம்னு ஒரு குரூப்பு கிளம்பும், நாங்கள் பொண்ணு பார்க்க வர்றோம், எத்தனை பேர் வரீங்க? முதல் கட்டமாக 10 பேர் வர்றோம். அந்த 10 பேர் நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சுருக்கோன்னு இங்கேருந்து ஆர்டர் போயிடும், அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அடுத்து இன்னொரு, நாங்கள் மறுபடியும் பொண்ணு பார்க்க வர்றோம், இப்போ யார் வர்றாங்க? இல்லை இன்னும் அங்கே சொந்த பந்தங்கள், விடுபட்ட சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க. இது 2வது கட்டம். 5 கட்டமாக போய் பொண்ணு பார்த்து வருவாங்க. கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை இன்னும் பொண்ணை பார்த்துருக்க மாட்டான். கல்யாணம் பண்ணுறது யார்? மாப்பிள்ளை. அவள பொண்ணை போய் பார்க்கணும், அவன் பொண்ணை பார்க்க மாட்டான். சுற்றி உள்ள எல்லாருமே பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு 5 கட்டமாக அவங்களுக்கு செலவு, அவங்களுக்கு பல்வேறு விதமான பொருளாதார செலவினங்கள். அது முடிஞ்சு போச்சா, திரும்ப அங்கிருந்து பழி வாங்குறங்கிற பேரில் அங்கிருந்து ஒரு குரூப், நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்க வர்றோம், இது என்னடா புதுசாக இருக்குது, ஆமாம் மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்கணும்னு அங்கிருந்து ஒரு கும்பல் வரும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு ஆக்கி வச்சுருங்க, அதை செய்து வைத்து விடுங்கள், இதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு அங்கிருந்து ஒரு கும்பல். இதன் பேரில் ஏராளமான செலவினங்கள். திருமணத்தை ஒட்டி வலிமா விருந்து, அதோட மார்க்க நமக்கு சொல்கிறது என்ன? திருமணத்தை ஒட்டி ஒரு வலிமா விருந்து, அது சிம்பிளாக பண்ணணும், ஆடம்பரம் இல்லாமல் அனாச்சாரம் இல்லாமல் பண்ணணும். அதுக்காக கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சக்தி என்ன? பேரிச்சம்பளம் தான் முடியுமா? பேரிச்சம்பளத்தை கொடுத்து விட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளங்களை கொடுத்து திருமணம் செய்திருக்கிறார்கள். ஒரு மாவு பாலாடை கட்டி வெண்ணெய் இவற்றையெல்லாம் குழைத்த ஒரு மாவை அல்லாஹ்வின் தூதர் வலிமா விருந்தாக கொடுத்திருக்கிறார்கள். ஆட்டுறச்சியையும் அல்லாஹ்வின் தூதர் வலிமா விருந்தாக கொடுத்திருக்கிறார்கள். எது முடியுமா அது. அதை விட்டுவிட்டு அதுக்காக பெருமளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு, அல்லது செல்வந்தர்கள் தங்களுக்கு இருக்குங்கிற பேரில் தங்களுடைய பகட்டை வெளிப்படுத்தும் விதமாக அவ்வளவு செலவு பண்ணணுமா? வலிமா விருந்தையே சிக்கனமாக பண்ணணும். அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. இது போக பெண் வீட்டு விருந்து, இவர் மாப்பிள்ளை விருந்து கொடுப்பாரு. அது பார்த்தா இப்போ என்னவா, கல்யாணத்துக்கு ஒரு விருந்து, திரும்ப கல்யாணம் முடிச்சு இன்னொரு விருந்து, அடுத்து இன்னொரு விருந்து. இவரே 5 கட்டமாக விருந்து கொடுக்குறாரு. மாப்பிள்ளை விருந்து 5 கட்டமாக, இந்த 5 கட்டமாக தேர்தல் நடத்துவாங்கல்ல வட மாநிலங்களில், அது மாதிரி இவர் 5 கட்டமாக விருந்து கொடுக்குறாரு. கும்பல் கும்பலாக வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. கேட்டால் அந்த மாப்பிள்ளை இப்போ நேத்தனப்பா விருந்து கொடுத்தாரு, இல்லை இன்னைக்கு ஒரு விருந்து, நாளைக்கு ஒரு விருந்து இருக்கு, வர சனிக்கிழமை இன்னொரு விருந்து வச்சிருக்கிறோம், அதுக்கும் நீங்கள் வாங்குங்கிறாங்க.
இது 5 கட்டமா விருந்து. இதெல்லாம் என்னது? இந்த ஆடம்பரம் எதை நோக்கி நாம சென்று கொண்டிருக்கிறோம்? அப்ப திருமணம் பற்றி நாம நம்முடைய நம்பிக்கை என்ன? அதை நம்ம இஷ்டம் போல செய்யலாம் நம்ம நினைக்கிறோமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வழிமுறை என்று நம்ம நம்புகிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் குறித்தானே சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த சுன்னத்தை யார் புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா? மேலிதோறும் நீங்கள் முழங்குகிறீர்கள், திருமணம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள் என்று முழங்குகிறீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை என்று நாம நம்பும் பொழுது அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம செய்யணும். நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருவது எளிமை, நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருவது சிக்கனம். இந்த எளிமையையும் சிக்கனத்தை மீறி ஆடம்பரமாக செய்வார்களே ஆனால் யார் செய்தாலும் புறக்கணிக்கணும். மார்க்கம் தான் நமக்கு அடிப்படை. மார்க்கத்தை மீறி யாரும் ஒருவர் செய்வார்களே ஆனால் அவர்களை நாம் திருப்திப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு விருந்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வை அழைத்தார்கள். நபிகள் நாயகம் போனாங்க, பார்த்தாங்க மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சத்தை கண்டார்கள். உடனடியாக அந்த விருந்தை புறக்கணித்தார்கள். சொந்த மகளா இருந்தாலும் சரி மார்க்கத்திற்கு தான் இங்கே முன்னுரிமை என்பதை நிலைநாட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வை நாம பின்பற்றுவது உண்மையாக இருக்குமேயானால் நம்முடைய அனைத்து காரியங்களிலையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லித்தந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய இறுதியான ஒரு எச்சரிக்கை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைங்க. சிலதை மட்டும் உங்களுக்கு வசதியானதை மட்டும் பின்பற்றுவது, தொழுகை எனக்கு வசதியாக இருக்குது, ஜக்காத்து கொடுக்கறது வசதியாக இருக்குது, நோன்பு வைக்கிறது வசதியாக இருக்குது, வசதியானதை மட்டும் நான் பின்பற்றுகிறேன். திருமணமா அது எனக்கு வசதியாக இல்லை, வட்டி அதை நான் என்னால் தவிர்க்க இயலாது, ஏனைய இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் அதை என்னால் கடைபிடிக்க முடியாது என்று சொல்வோமே ஆனால் இந்த வசனத்துக்கு நம்ம மாறு செய்யும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்து விடுங்கள், கட்டுப்பட்ட முழுமையாக கட்டுப்படுங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு மிக தெளிவான பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய முழு வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரசூல் சொன்ன அறிவுரைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.